ஆர்கே நகர் தொகுதியின் வாக்காள பெருமக்களுக்கு நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் வேட்பாளர் என்கிற முறையில் எனது வேண்டுகோள்களை, அதில் முக்கியமான 10 வேண்டுகோள்களை இங்கே நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டுகிறேன். அந்த தொகுதிக்கு அம்மா அவர்களின் அரசாங்கம் நிறைவேற்றி தர இருக்கின்ற முக்கியமான 10 பணிகளை இங்கே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 1, தங்களுக்கென ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் இதுவரை விண்ணப்பித்திருக்கும் ஆர்கே நகர் தொகுதியின் 57,000 விண்ணப்பதாரர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என்பது எங்களது முதல் வாக்குறுதி. 2, ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தண்டையார்பேட்டையில் அனைத்து வசதியுடன் கூடிய பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அமைக்கப்படும். 10 பல்நோக்கு மருத்துவமனைகள் பாலி கிளினிக்ஸ் அமைக்கப்படும். 10 நடமாடும் மருத்துவமனைகள் மொபைல் ஹாஸ்பிட்டல்ஸ் அமைக்கப்படும். வேலைவாய்ப்புக்கான ஆலோசனை மையம் ஆர்கே நகர் தொகுதியில் நிறுவப்படும். வேலைவாய்ப்பு முகாம்கள் மெகா ஜாப் ஃபேர் தொடர்ந்து நடைபெறும். இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பயன்பெற அரசு மற்றும் வங்கி சார்ந்த பணிகளுக்கான இலவச பயிற்சி மையம் நிறுவப்படும். ஆர்கே நகர் இளைஞர்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த உடற்பயிற்சி கூடங்கள் ஜிம் அமைக்கப்படும். கொடுங்கையூர் எழில் நகரில் குப்பை சேகரிக்கும் மையம் மாசு இல்லாத நவீனப்படுத்தப்பட்ட பகுதியாக மாற்றப்படும். உலகத்தரம் வாய்ந்ததாகவும் நவீனமானதுமான மீன் வியாபாரிகளின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதாக அமையும் புதிய மீன் அங்காடி கட்டித்தரப்படும். நாங்கள் அம்மா அவர்களின் சார்பாக நிறைவேற்றி தருவோம் என்றும், அம்மா அவர்கள் ஏற்கனவே 2 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களின் தொகுப்பும் அதில் இருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதியினுடைய வேட்பாளர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், பெருமதிப்புக்குரிய சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைய தினம் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த தொகுதிக்கான தேர்தல் அறிக்கை, அந்த தொகுதிக்கு தேவைப்படுகிற செய்ய வேண்டிய பணிகளை, அத்தியாவசிய பணிகளை உடனடியாக நிறைவேற்றுவதற்குரிய ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை இதில் சொல்லியிருக்கிறார்கள். இது எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கழகத்தினுடைய வேட்பாளராக அல்லது போட்டியிடக்கூடிய அனைவருமே அந்த தொகுதிகளுக்கு தான் என்னென்ன செய்ய போகிறோம், அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவை இருக்கிறது, அத்தியாவசியம் என்னென்ன தேவை இருக்கிறது என்பதை அறிந்து உடனடியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான பணி. அந்த ஆக்கப்பூர்வமான பணியில் முதலிடத்தில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை கொண்டு செல்வதற்காக ஒரு மகத்தான ஒரு பங்களிப்பாக இன்றைய தினம் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல மாற்றத்துக்கான அறிகுறி. இந்த மாற்றத்துக்கான அறிகுறியை ஏற்படுத்தியிருக்கிறவர் கழக துணை பொதுச் செயலாளர், நம்முடைய அருமை சகோதரர் வேட்பாளர் சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள். ஆக ஆர்கே நகர் தொகுதியில் அனைத்து திட்டப்பணிகளையும் நிறைவேற்றுவதற்கு முகாந்தர பணிகளை இட்டு ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2 முறை வென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு பணிகளை செயல்படுத்தியிருக்கிறார்கள். அரசு கலைக்கல்லூரியிலிருந்து ஐடிஐயிலிருந்து 17,000 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி வேலைவாய்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். மிச்சம் இருக்கிற பணிகளை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி என்று தற்போது நம்முடைய துணை பொதுச் செயலாளர் வேட்பாளர் சொல்லியிருக்கிறார். அந்த பணிகளையும் நிறைவேற்றுவதற்குரிய பணிகளை மேற்கொள்வார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மகத்தான வெற்றி பெறும் என்பது ஒரு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு கேள்வி, கடந்த 14 நாட்களாக டெல்லியில் தமிழக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஆனால் தமிழக அரசு இது குறித்து இது ஒரு செவிசாய்க்காத ஒரு போக்கு. அப்படியெல்லாம் இல்லை, செவிசாய்க்கவில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முதல் கொண்டு உர மானியம் முதல் கொண்டு பல்வேறு நலன்களை தந்திருப்பது புரட்சி தலைவியினுடைய அம்மாவின் அரசு. விவசாய பெருமக்களுக்காக காவிரி நீரை பெற்றுத் தருவதற்கு தொடர்ந்து 30 ஆண்டு காலம் போராடி மீட்டு தந்த பெருமையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாரும். உச்சநீதிமன்றத்தில் வினாடிக்கு 8,000 கனஅடி நீரை 15,000 கனஅடி நீரை திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கூட கர்நாடகா சர்க்கார் அதை திறக்கவில்லை. இருந்த போதிலும் கூட தொடர்ந்து மக்களுக்காக, நம்முடைய விவசாய பெருமக்களுக்காக எப்போதும் திட்டங்களை தீட்டி அவர்களை பாதுகாப்பதில் முனைப்பு காட்டுகிற அரசு தான் அம்மாவுடைய அரசு.